தன்னையும் தன் குட்டிகளையும் தாக்க வர்ற எதிரிகளை தந்திரமாக ஏமாற்றி வேற பக்கம் போக வைப்பாங்க. அது எப்படின்றதையும் இந்த அணில்களோட முழு வாழ்வியலையும் பல சேட்டைகளையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இந்த அணில்களோட வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் அணில் ஒரு பெண் அணில் ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி இந்த பெண் அணிலானது குட்டி போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கூடு கட்டும். இந்த கூடு மரப்பொந்துகள்லையோ இல்லை கட்டிடங்களின் இடுக்குகள்லையோ இல்லை இலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி கிளைகளில் பாதுகாப்பான இடம் தேடி அங்கே தான் கூடு கட்ட ஆரம்பிக்கும். தாவர பகுதிகளில் ரொம்ப மிருதுவான பகுதி, இந்த இலைகள், சருகுகள் இல்லை பஞ்சு போன்ற பகுதிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு கூடு கட்டி 2லேருந்து 3 குட்டிகள் வரைக்கும் போடும். ரொம்ப அரிதாக 4-5 குட்டிகள் கூட போடும். இந்த குட்டிகள் கண்கள் தெரியாது, காதுகள் கேட்காது, ரோமங்கள் இருக்காது. முழுக்க தாயை மட்டுமே நம்பி இது வாழ ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 10லேருந்து 2 வாரங்கள் வச்சு தான் மெல்ல மெல்ல காதுகள் கேட்கும், கண்கள் தெரியும், ரோமங்கள் வளர ஆரம்பிக்கும். 1 மாதம் வரைக்குமேவும் இந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து தான் இந்த தாய் அணிலானது வளர்க்க ஆரம்பிக்கும். 1 மாதம் கழித்து இந்த குட்டிகளை வெளி உலகுக்கு பழக்க ஆரம்பிக்கும் தாய். அதாவது எப்படி உணவு தேடுறது, எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி குரல் எழுப்பி தன்னுடைய சமூகத்தினோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை கற்றுக் கொடுக்கும். அதன் பின்னாடி 2 மாதம் கழித்து இந்த குட்டிகள் எல்லாம் தாயை பிரிந்து தனியாக வாழ ஆரம்பிக்கும். சராசரியாக 6 மாதத்தில் ஒரு குட்டி அணிலானது இளம் பருவம் அடைஞ்சு இனப்பெருக்கத்துக்கு தயாராக ஆரம்பிக்கும். இது ஒரு ஆண் அணிலாக இருந்துச்சு அப்படின்னா இது பெண் அணில்களை கவர்வதற்காக பல வேலைகளை பார்க்கும். அதாவது ஒருவித குரல் எழுப்பும். இந்த குரல் மற்ற அணில்களுக்கு, ஆண் அணில்களுக்கு எச்சரிக்கையாகவும் பெண் அணில்களை கவர்ற மாதிரி ஒருவித குரல் எழுப்பும். இந்த பெண் அணில்களை இது எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, இனப்பெருக்கத்திற்கு தயாரான பெண் அணில்கள் மீது ஒருவித வாசனை ஏற்படும். அதை நுகர்ந்துட்டு இது இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி அந்த அணில்கள் கிட்ட போயிட்டு இது ஒருவித குரல்களை எழுப்பும். சில நேரத்தில் ஆண் அணில்கள் இனப்பெருக்கத்திற்காக சண்டையும் போட்டுக்கலாம். அதில் மேலோங்கி நிற்கிற அந்த ஆண் அணிலானது பெண் அணிலுடன் இனப்பெருக்கம் செய்யும். இணை சேர்ந்த பின்னாடி ஆண் அணில்களானது பெண் அணிலையோ இல்லை குட்டிகளையோ பாதுகாக்கிறதோ இல்லை உணவு எடுத்துகிட்டு வரதோ இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காது. அது பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் பெண் அணில்கள் மட்டும்தான் கூடு கட்டி வாழ ஆரம்பிக்கும். ஆண் அணில்கள் கூடு கட்டுறது கூட கிடையாது. மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் ஏதாவது ஒரு மறைவான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல தங்கி அதனுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கும். பெண் அணில்கள் மட்டும்தான் கூடு கட்டும் தன்னுடைய குட்டிகளுக்காக. அதுவும் ஒரு சில அணில்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூடுகள் கூட கட்டும். இது ஏன் அப்படின்னா, தன்னுடைய கூட்டை எதிரிகள் கண்டுபிடிச்சிருச்சுன்னா இன்னொன்று கூட்டுக்கு இந்த குட்டிகளை தூக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பழைய கூட்டில் எறும்புகளோ இல்லை ஒட்டுண்ணிகளோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்பையும் அந்த குட்டிகளை தூக்கிட்டு போய் வேறு கூட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கும். இதனுடைய ஆயுட்காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். பெரும்பாலும் இயற்கை மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியோ வேட்டையாடப்பட்டோ இல்லை நோய் வந்தோ இந்த அணில்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருது. இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தாவர பகுதிகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுது. பழங்கள், கொட்டைகள், இலைகள் அப்படின்னு. இது தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடுமானா அது அப்படி இல்லை. இது பூச்சிகள், புழுக்கள், சில நேரங்களில் பறவைகளின் முட்டைகளை கூட சாப்பிடக்கூடியது. ஒரு அணிலானது தன்னுடைய எதிரிகளை குழப்பம் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெண் அணிலானது தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்துட்டு இருக்கும் பொழுது ஏதாவது எதிரிகள், பாம்போ பூனையோ இந்த மாதிரி ஏதாவது அதனுடைய எதிரிகள் வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் அங்கே கத்த ஆரம்பிக்கும். ஒருவித ஒளியை எழுப்பிக்கிட்டே இருக்கும், ஆபத்து ஒளி. இந்த ஒளி மற்ற அணில்களுக்குமே ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், இங்கே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அணில் அங்கே கத்துறதுனால இந்த எதிரியானது அதை நோக்கி போகும். உடனே அங்கேருந்து தாவி போய் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு கத்த ஆரம்பிக்கும். இதே மாதிரி எதிரிகளும் குழப்ப ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் இந்த அணிலை பிடிக்கிற முயற்சியில் கைவிடுற அளவுக்கு இந்த அணில்கள் சேட்டை செய்யத்தான் செய்யும். அணில்களுக்கு சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்குது. தான் சாப்பிட்டது போக எஞ்சிய உணவுகள் இருந்துச்சுன்னா, பழங்கள், கொட்டைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே சின்னதாக ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சிடும். தனக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுற காலத்தில் அதை தோண்டி எடுத்து சாப்பிடும். அதே மாதிரி இந்த தோண்டி உள்ளே வைக்கிற இந்த அணில்களை வேறு அணில்கள் பார்த்துச்சு அப்படின்னா அந்த அணில் போனதுக்கப்புறம் அங்கே போய் அதை தோண்டி எடுத்து திருடிட்டு போயிடும். இந்த மாதிரி வேலைகளும் அணில்கள் பண்ணும். இதனாலேயே அணில்கள் சில தந்திரமான வேலைகளும் பார்க்குது. அதாவது தான் தோண்டி உள்ளே வைக்கிறத வேறு அணில்கள் பார்த்துச்சு அப்படின்னா உடனேவும் அதில் உணவே சேமிக்காமல் சும்மா குழி தோண்டி சும்மா மண்ணை மூடி வச்சுட்டு ஒரு பாவனை செஞ்சுட்டு அந்த பக்கம் போயிடும். ஆனால்
வேறு அணில்கள் வந்து அந்த இடத்துல குழி தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்படியும் அணில்கள் ஏமாற்றுவாங்க. இதில் சோகம் என்ன அப்படின்னா, அணில்கள் சில நேரம் தான் தோண்டி சேமித்து வச்ச உணவை எங்கே வச்சோன்னு மறந்து போயிடும். இதனாலேயும் பல மரங்கள் உருவாக அணில்கள் காரணமாக இருக்குது. மறைமுகமான ஒரு மரம் வளர்க்கும் ஒரு விலங்கு தான் நம்ம அணில்.